வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அரசு வழங்கக்கூடிய உத்தரவுகள், அரசாணைகள், ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி, ஹால் டிக்கெட் டவுன்லோடு, அதேபோல் தேர்வு முடிவுகள், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்வது, இது பற்றிய தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய தகவல்களை, அறிவிப்புகளை தகவல்களையும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு சீனியர் சிட்டிசன் ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதாவது மூத்த ஆசிரியர்கள், சீனியர் சிட்டிசன் ஆசிரியர்கள் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு எழுதுவது பற்றிய தகவல்களும், விண்ணப்பிப்பது பற்றிய அறிவிப்புகளும், அவர்களுக்கு இந்த தேர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இளம் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்பது வேலைக்கான கட்டாய தேர்வாக உள்ளது. தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்கள் வேலையை இழக்கும் அபாயம் கூட ஏற்படலாம். ஆனால் மூத்த ஆசிரியர்களுக்கு, சீனியர் சிட்டிசன் ஆசிரியர்களுக்கு அத்தகைய பதற்றம் இல்லை. கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி புதிய ஆசிரியர் நியமனங்கள் மற்றும் பணியில் இருப்பவர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயமாக்கப்பட்டது. குறிப்பாக இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ஆர்டிஇ ஆக்டின் கீழ் 2009 அமல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் தங்களின் பணிக்காலம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இருப்பினும் பணி ஓய்வு பெற இன்னும் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான காலமே உள்ள மூத்த ஆசிரியர்களுக்கு இந்த தகுதி தேர்வை எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தேர்வு எழுதாமலேயே தங்களின் பணியை தொடர முடியும். தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட போதிலும் தமிழகத்தை சேர்ந்த பல சீனியர் சிட்டிசன் மூத்த ஆசிரியர்கள் ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இது கல்வி வட்டாரத்தில் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஆசிரியர்கள் தரப்பில் விசாரித்த போது சில முக்கிய காரணங்கள் தெரிய வந்துள்ளன. சீனியர் சிட்டிசன் மூத்த ஆசிரியர்களுக்கு பணியை தொடர விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பதவி உயர்வு பெற வேண்டுமென்றால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியமாகிறது. தற்போது ஆசிரியர்கள் பலரும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தங்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலமாக சீனியர் சிட்டிசன் மூத்த ஆசிரியர்கள் இதில் தேர்வு எழுதுவதற்கு, இந்த சிறப்பு தேர்வு எழுதுவதற்கு குறிப்பிட்ட அந்த 5 ஆண்டுகள் அப்புறம் மாதிரி சில வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த தேர்வு எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் சில வகையான சீனியர் சிட்டிசன் மூத்த ஆசிரியர்கள் இதற்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் ஜூலை மாதம் நடைபெறுகின்ற தேர்வு எழுதுவதற்கு இவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.